முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் 4000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை சாலிகிராமம் தசரதபுரம் பேருந்து நிலையம் அருகில் பெருநகர சென்னை மாநகராட்சி நிலைக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான தனசேகரன் அவர்கள் தலைமையில் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் 4000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு வரலாற்றினை எடுத்துரைத்தார். மேலும் திராவிட முன்னேற்ற ஆட்சியின் போது தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்த மாபெரும் தலைவர் கலைஞர் என புகழாரம் சூட்டினார். மேலும் சென்னை தெற்கு மாவட்டத்தில் தொடர்ந்து மகளிர் மாநாடு கூட்டம் போலவே தனசேகரன் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார். கடந்த காலங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்க உயர்நீதிமன்றத்தில் ஆணை பெற்று வழங்கியவர்தான் இந்த தனசேகரன் என்று பாராட்டு தெரிவித்தார். அவர் நடத்தும் நிகழ்ச்சியில் எந்த விதத்திலும் குறை கூற முடியாத அந்த அளவிற்கு மிக சிறப்பான முறையில் செய்து காட்டுவார். மேலும் இந்த அரசு மகளிருக்கான சிறப்பு திட்டங்களை முன்னெடுத்து செய்து வருவது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அறிவிக்காத பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் மக்களுக்காக வழங்கி வருகிறார். வருகின்ற 2026 தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்று இந்த ஆட்சி தொடரும். அப்போது தமிழக மக்கள் இதைவிட அரசின் நல்ல திட்டங்களை மிக அதிக அளவில் பெற்று பயனடைவார்கள் என்று கூறினார். மேலும் இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் AMV பிரபாகர ராஜா, கழக வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம், கலைஞர் நகர் வடக்கு பகுதி செயலாளர் மு. ராசா MC, கலைஞர் தெற்கு பகுதி செயலாளர் K. கண்ணன் MC, அணிகளின் மாவட்ட தலைவர்கள் ஹாஜி S. அபுபக்கர், சுபமுத்துவேல், பகுதி அவைத்தலைவர் S. கமலக்கண்ணன், மாவட்ட பிரதிநிதி DSP தென்னரசு, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கனிமொழி தனசேகரன், 129வது வட்டக்கழக செயலாளர் S. பாஸ்கரன், 129 ஆவட்ட கழக செயலாளர் R. பாபு, பகுதி கழக பொருளாளர் து. ரஞ்சித்குமார் உட்பட கலைஞர் நகர் வடக்கு தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி சார்ந்தவர்கள் உள்ளிட்ட 4000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொதுவாகவே தனசேகரன் நடத்துகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் மிக நீண்ட நாட்களாக அவரை பார்த்து வருகிறேன். ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளாகவே அவரை நான் அருகிருந்து கவனித்து வருகிறேன். திரு தனசேகரன் அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் மிக பெரும் பகுதியானவர்கள் பங்கேற்பது என்றால் அது மகளிராகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு AK அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பினை நிறுவி அந்த அமைப்பின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அரசின் நலத்திட்டங்களை பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாது தான் சார்ந்திருக்கிற இந்த அறக்கட்டளையின் சார்பிலும் தன்னால் இயன்ற வரை நலத்திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பவர் பெருமதிப்பிற்குரிய திரு தனசேகரன் அவர்கள். 2010-11 ஆண்டுகளில் திரு தனசேகரன் அவர்கள் ஒரு 10,000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளுக்கு அன்றைய அரசாங்கத்தின் அனுமதி கேட்டு விண்ணப்பித்த நேரத்தில் மறுக்கப்பட்டது. மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிக்கு அந்த அரசு அனுமதி மறுத்த சூழலில் முதன்முறையாக சென்னையில் ஒரு இயக்கத்தின் நிர்வாகி, குறிப்பாக திமுக கழகத்தின் செயல் வீரர் ஒருவர் உயர் நீதிமன்றத்திற்கே சென்று நலத்திட்டங்களை வழங்குவதற்கு உயர் நீதிமன்றத்தின் ஆணை பெற்று வழங்கியதென்பது இந்த கலைஞர் நகர் பகுதியில்தான், விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில்தான். அந்த அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தாலும் திரு தனசேகர் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், இயக்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளில் குறைவேதும் இல்லாமல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபடுபவர்களில் பெருமதிப்பிற்குரிய திரு தனசேகரனும் ஒருவர் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். தசரதபுரத்தில் நானும் ஏராளமான நிகழ்ச்சிகளில் ஒரு 90க்கு பிறகு மாவட்ட அமைப்பாளராக பங்கேற்று 92ஆம் ஆண்டு தொடங்கி
பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் என்றாலும் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிகளை காட்டிலும் ஒரு மிக சிறந்த வகையில் ஒரு கட்டுக்கோப்பான நிகழ்ச்சியாக இது நடைபெற்று கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சி. எனக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய திரு காசி முத்துமாணிக்கம் பேசும்போது வடநாட்டில் குறிப்பாக பீகாரில் இன்றைக்கு இந்திய அரசின் பிரதமராக இருப்பவரும் உள்துறை அமைச்சராக இருப்பவரும் கூட தேர்தல் பரப்புரையில் போது பீகாரில் இருக்கிற மக்களுக்கு திமுக இன்றைக்கு தீங்கிழைக்கிறது என்கின்ற வகையில் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்லுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்தை தொடங்கினார். முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிற ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. காலை உணவு திட்டம், விடியல் பயண திட்டம், இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் என்று ஏராளமான திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அந்த வகையில் அரசின் பல்வேறு துறைகளில் குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளோடு ஏராளமான திட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் என்று ஏராளமான திட்டங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு திட்டத்தை தொடங்கினார். அந்த திட்டத்திற்கு பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் இந்த மண்டலத்தில் இன்று காலையிலிருந்து பிற்பகல் வரை நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாலை வரை நடைபெற்றிருக்கிறது. இதில் பங்கேற்றிருக்கிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்களில் ஒரு சிலரும் கூட அந்த நிகழ்ச்சியில் அந்த முகாமில் பங்கேற்றிருக்க கூடும். ஒரு மருத்துவ முகாம் என்றால் ஏதோ சளி காய்ச்சலுக்கு மருந்து தந்து விட்டு போகிற முகாமாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே முழு உடற்பரிசோதனை என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு 20,000 ரூபாய் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் ஆகும் செலவினை இன்றைக்கு அரசாங்கமே பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த திட்டம் என்பது கடந்த ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை அறிவித்த போது முதல்வர் சொன்னது 1256 இடங்களில் இது நடத்தப்படும் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 3 இடங்களிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 இடங்களிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டிருக்கிற 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலும் இன்றைக்கு 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தார். 14வது வாரமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 39 இடங்களில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இன்று நான் அந்த முகாமுக்கு மதியம் ஒரு முகாமுக்காக சென்றிருந்தேன். அந்த முகாமை போய் பார்வையிட்ட போது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. 200க்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்காக காத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளுமே 55 லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகளிர் பயண திட்டத்தில் பங்கேற்கிறவர்களுக்கு மாதந்தோறுமான சேமிப்பு தொகை 888 ரூபாய் என்று இன்றைக்கு